டேனியல் பாலாஜி, நீங்க உங்கள பத்தி பேசணும்னா, உங்கள பார்த்த உடனே வந்து அந்த காக்கா கேரக்டர் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமா வேட்டையாடு விளையாடு திரைப்படம். ஸோ பேசிக்கலா இப்ப நான் உங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப சட்டிலான பெர்சனா இருக்கீங்க. பட் அந்த திரைப்படத்துல உங்களே அப்படி எவ்ளோ வைல்டா ஒரு மாதிரி ஒரு லிட்டில் சைக்காட்டிக் கேரக்டரா எப்படி சார் மாத்திக்கிட்டீங்க நீங்க? அதான் டைரக்டர் சொன்னது. ஒரு கொடூரமான வில்லன். இல்ல இல்ல அது எனக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்குறாங்கன்றது நான் ட்ரை பண்ணுறது அதுதான். ஒரு டைரக்டர் அவங்க விஷுவலைஸ் பண்ண ஒரு கேரக்டர் அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம கொடுத்தோம்னா நம்ம நல்லா ஆக்டர் பேர் வாங்கிடுவோம்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து பேர் வாங்குறேன் அப்படின்றது எப்போன்னா, நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏமாத்தினாவே ஓகே ஆடியன்ஸை நான் கன்வின்ஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த லைட்மேன் ஏமாறணும், அப்புறம் வந்து கூட அங்கே ஒர்க் பண்ணுற ஆர்ட் அசிஸ்டன்ஸு, ஆர்ட் டைரக்டர், இவங்க டெக்னீஷியன்ஸ்லாம் ஏமாறணும். அதில் மேஜராக ரொம்ப பெருசா ஏமாற வேண்டிய ஒரு ஆள் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் வந்து அவங்க திருக்கணடி பார்க்கும்போது அவங்க டக்குன்னு ஒரு சின்ன வாய்ஸ் அப்படின்றது குட்டியோண்டு கேட்கும். சரி ஏமாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ப்ராப்பரா ஏமாத்திட்டோமா இல்லையா, அது ஏமாத்துறதுன்னா அது அவங்க நினைச்சதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நம்ம மேல பண்ணவே போதும். அடாடா அப்படின்னு கண்டிப்பா. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் எப்பவுமே. கண்டிப்பா. சோ ஐ திங்க் தட் இஸ் வெரி மச் ரைட் பிகாஸ் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டரா வந்து காக்கா சொல்லும் போதும் அப்படிதான். அந்த இப்படி ஒரு கேரக்டர் ஆனா அதுல கொஞ்சம் நெகட்டிவ் டென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியா சார் ரொம்ப சட்டலா ப்ளே பண்ணோம்டா, ஓகே இதுல என்ன இருக்கு டேக் அப்படின்னாங்க. சைலண்டா உள்ள வந்தேன். அவ்வளோதான். ஒரு ஷாட் வந்து ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸோட வரணும், ஒரு ஷாட் என்ன பண்ண போறான்னு தெரியாம வரணும்னாங்க. என்னன்னா நான் உண்மையிலே அந்த சீன்ல அப்படிதான் போவேன். இந்த வீட்டில் நான் திட்டுதனை பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் போவேன். நான் தனியா போய் இந்த மாதிரி பண்ண திட்டுதன மாதிரி தெரியும் கேமராக்கெல்லாம் போக மாட்டேன். உண்மையிலே போவேன். உண்மையிலே ஐம் கேரிங் அ கன், ஐம் கோயிங் டு நோ லைக் யூஸ் திஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி கில்ட்டி கான்ஷியஸோட போகும்போது கில்ட்டி கான்ஷியஸோட தான் போவேன் உள்ள. டோட்டல் பாடியிலேயே அது இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பேன்.